ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா நைட்டு டிஃபன் செய்ய ரெடி ஆயிட்டாங்க. என்னம்மா என்ன செய்ய போறீங்க? சப்பாத்தி போட்டு வெள்ளை காராமணி குருமா வைக்க போறா. சூப்பர். எல்லா காய் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். இப்ப ரெடி பண்ணுவோம். சரி, மாவு பேசிட்டு ரெடி பண்றீங்களா? வெள்ளை காராமணி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கா. நல்லா ஊறி இருக்கு. இப்ப அதை தாளிச்சிடுவோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 3 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டுக்கோ. பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்குவோம். நாலு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைஞ்சி வச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி இருக்கும், பெரிய தக்காளியா, அதை அரைஞ்சி வச்சிருக்கேன். நல்லா தக்காளி வதங்கட்டும். கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்குவோம். ஒரு 3 பத்தை தேங்காய் இருக்கும், அதை போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பும், ஒரு ஸ்பூன் கசகசாவும் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இது அரைச்சாச்சு. இதில் வதங்கிருச்சு நல்லா. இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டுக்குவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேங்காயை ஊற்றிக்கலாம். இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். இந்த குருமா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது காராமணியும் போட்டுக்கலாம். இதை மூடி வச்சுருவோம்.
ஒரு 3 விசில் விட்டா போதும். குருமா ரெடி ஆகிடும். ஓகே ஓகே. காராமணி கிரேவி ரெடி. சூப்பர்மா. சப்பாத்திக்கு புரோட்டாவுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். தோசைக்கும் சூப்பரா இருக்கும். தோசைக்கு நல்லா இருக்கும். இது நல்ல சத்தானது கூட. ஆமா, பசங்க வந்து குருமா டேஸ்ட்டா சாப்பிட்டுருவாங்க. ஆமா. ஓகே, ரெடியா? சப்பாத்தியும் போட்டாச்சு. ஓகே ஓகேம்மா, சப்பாத்தி காராமணி குருமா ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதான். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல காய் கூட நீங்க போட்டுக்கலாம். எல்லா காய் வேணாலும் போட்டுக்கலாம். பீன்ஸ், கேரட் எது வேணாலும் போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும். காலிஃப்ளவர் எல்லாமே போடலாம். சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி வித் இந்த காராமணி குருமா செம காம்பினேஷனா இருக்கும். ஓகேவா? செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? பாய் சொல்லுங்க. பாய். ஓகே ஓகே.